அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் RS கார்த்திக். இந்த வீடியோல நம்ம பார்க்க இருக்கிறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம். இப்ப நம்ம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற வல்லான் படத்தோட விமர்சனம். வல்லான் உண்மையாவே வல்லவனா சுந்தர் சி இந்த படத்துல நடிச்சிருக்கிறாரு. உண்மையா நிஜமா நல்லா இருக்குது. அவருடைய மதகஜ ராஜா, அவருடைய இயக்கத்துல வந்த மதகஜ ராஜா பெரும் வெற்றி பெற்றதுனால இந்த டயத்துல இந்த படத்தையும் ரிலீஸ் பண்ணி கொஞ்சம் ஸ்கோர் பண்ணிக்கலாம் அப்படின்னு இந்த படக்குழு நினைச்சிருக்கும் போட்டிருக்கு. அது ஓரளவு நான் கொஞ்சம் நல்ல அளவுலயே பூர்த்தி பண்ணிருக்கிறது வல்லான். உண்மையை சொல்லணும்னா வல்லான் என்ன கதை என்ன களம் அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த படத்துல சுந்தர் சி வல்லானா வராரு, ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டரா வராரு. அவருடைய காதலி, அதாவது நம்ம தானியா ஹோப், அவங்க வந்து திடீர்னு காணாம போயிடுறாங்க. அவங்க பாத்தீங்கன்னா ஒரு கிறிஸ்டின் மிஷினரியில வந்து வேலை பார்க்கறாங்க. ஜெயக்குமார் தலைமையில இருக்குது. கிறிஸ்டின் மிஷினரியோட இன்னொரு சைடு பிசினஸ், இந்த ஃபாரின் டொனேஷன்லாம் வாங்கி வேற இதுல இன்வெஸ்ட் பண்ணுவாங்கல்ல, அது கொள்ளையடிக்கிறது இல்ல, வேற எதுவும் இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறது, அதை எடுத்து இதுல இது பண்ணிக்கிறது. ஓகேங்களா, அந்த கொடுத்த டொனேஷன் அதுலயே இருக்கும். அப்படி ஒரு நிறுவனத்துல வேலை பார்க்கறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க காணாம போயிடுறாங்க. அந்த மாதிரி நிறுவனத்துல வேலை பார்க்குற இன்னும் சில பெண்களும் காணாம போயிடுறாங்க. இந்த கேஸ் சுந்தர் சி கிட்ட வருது. போலீஸ் இன்ஸ்பெக்டர், போலீஸ் உயர் அதிகாரி இல்லையா, அவர் எடுத்து பாக்குறாரு. தன் காதலி காணாமல் போன கேஸுங்கிறதுனால கூடுதல் கவனத்தோடு இந்த கேஸை கையாளுறாரு. அவருக்கு உதவியா டிஎஸ்கே போலீஸ்காரரா வர்றாரு. இந்த நேரத்துல ரெண்டு பேருக்கும் என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படிங்கறத அவர் கண்டுபிடிக்கிறப்போ அவங்க ரெண்டு பேரும் கொலை பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் கிடைக்குது. உண்மையாவே அவங்க இறந்தாங்களா இல்ல வேற எதுவும் காரணமா அப்படிங்கறத துப்பறிகிறாரு. துப்பறிகிறப்போ பல கேஸ் அவருக்கு வந்து எதிரா திரும்புது. இதுல போலீஸ்காரர்களும் சிலர் உடந்தையா இருக்கிறால, உயர் அதிகாரிகளும் இவருக்கு எதிராக திரும்புற அந்த கேஸ்ல இவரை சஸ்பெண்ட் பண்ணி, அந்த கேஸை இவர் கையாள வேணாம்னு இவரை சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. இப்போ சுந்தர் சி போலீஸ் சீருடை இல்லாம இந்த கேஸை எப்படி துப்பறிகிறாரு, எப்படி இந்த கொலைக்கெல்லாம் யார் காரணம் என்ன காரணம், நமக்கு வேற வேற ஆட்களை காமிச்சிட்டு ஒரு கட்டத்துக்கு மேல உண்மையான குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்தினாரா சுந்தர் சி, இழந்த தன் வேலையை வாங்கினாரா, இல்ல இவரே தண்டனையை கொடுத்து நீதிபதியா மாறினாராங்கிறது அந்த படத்தோட கதையும் களமும். இதுல வந்து சுந்தர் சி தானியா ஹோப்போட ஹிபாப் பட்டேல் ஒரு முக்கியமான பாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. கமல் காமராஜ் அவர் ஒரு முக்கியமான பாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. அப்புறம் பிக் பாஸ் ஃபேம் அபிராமி வெங்கடாச்சலம், சாந்தினி தமிழரசன்லாம் ஓரளவு ஒரு நல்ல படத்தை தான் தேர்ந்தெடுத்து நடிப்பாங்க. அவங்க அந்த படத்துல இருக்காங்கனாலே இது எந்த அளவுக்கு நல்ல படங்கிறத நீங்க யோசிச்சுக்கோங்க. அது மாதிரி அபிராமி வெங்கடாச்சலமும் அருமையான ஒரு கேரக்டர். நம்ம ஜெயக்குமாருக்கு மகளா, அவங்க மகளை தொலைச்சிட்டு தேர்றது, அதுக்கு சுந்தர் சி உதவுறது. இது எல்லாத்துக்கும் முன்னாடி தலைவாசல் விஜய்க்கு என்ன கேரக்டர் அப்படிங்கிறதுலாம் வித்தியாசமா ஒரு உறுப்பா சித்தரிக்கப்பட்டிருக்குது. என்ன ஒண்ணு, சுந்தர்சியோட கெட்டப் குஷ்பு மாதிரியே அவரும் இதுல கொஞ்சம் இழைச்சிருக்கிறாரு. மதகஜ ராஜா ஒரு டைரக்ஷன்ல 12 வருஷம் கழிச்சு வந்து வெற்றி பெற்றிருந்தனால இந்த படம் 5-6 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படம் இருக்கு, அதையும் வெளியிட்டு இருக்காங்க. நிச்சயமா ஓரளவு வெற்றி இந்த படத்துக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த படத்துல டெக்னிக்கலாவும் சயின்டிபிக்காவும் சில விஷயங்களை டீட்டெயிலா பண்ணிருக்காங்க. அது வேற லெவல்ல இருக்குது. இந்த படத்தோட இயக்குனர் VR மணிசேகனுக்கு அதுக்காக பாராட்டணும். இந்த படத்துக்கு ப்ரொடியூசர் டாக்டர் VR மணிகண்டவர்மன் அண்ட் V காயத்ரி ரெண்டு பேரும் சிறப்பா பண்ணிருக்காங்க. VR தெல்லா பிலிம் ஃபேக்டரி பிரைவேட் லிமிடெட் பேனர்ல இதை தயாரிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு டைரக்டர் ஆஃப் போட்டோகிராபி மணி பெருமாள். என்னன்னு தெரியல, மணின்னு நிறைய பேர் இந்த படத்துல ப்ரொடியூசர் பேரு, கேமராமேன் பேரு, டைரக்டர் பேர் எல்லாமே வருது. ஸோ இந்த படத்துக்கு மணி ரெட்டிப்பா கிடைக்கட்டும் போட்ட காசை விட. மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் தயாநிதியோட மியூசிக்கும் குறை சொல்ல முடியாது. தினேஷ் பொன்ராஜோட எடிட்டிங்கையும் பெருசா குறை சொல்றதுக்கு இல்லை, இருந்தாலும் சில தேவையில்லாத வெட்டிருக்கலாம். அதே மாதிரி சக்தி வெங்கட்ராஜோட ஆர்ட் டைரக்ஷன் அருமையா இருக்குது. அந்த ஹாஸ்பிட்டல் செட்டப், இந்த ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் துப்புரையிற அந்த முடியை வச்சு என்னென்ன பண்றாங்கன்னு டீட்டெயிலாம் அழகா பண்ணிருக்காங்க. இந்த படத்துக்கு விக்கியோட சண்டை பயிற்சியும் மேலும் கூடுதல் பலம் சேர்த்து இருக்குது. சில குறைகள் இருக்கு, ஆனா நிறைய நிறைகள் புது விஷயங்கள் இருக்கிறதுனால நாம வந்து வல்லவனா கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லி விடைபெறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.